ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிந்தியில் பேச்சு வழக்கில் அதிகம் பயன்படும் 100 கேள்விகளும் அதற்கான பதில்களும் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன வேண்டுகோள், எழுத்துக்கள் உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஆப்கோ ஹிந்தி மாலூம் கியா? ஆப்கோ உங்களுக்கு ஹிந்தி மாலூம் அப்படின்னா தெரியும். மாலூம் கியா அப்படின்னா தெரியுமா? ஆப்கோ ஹிந்தி மாலூம் கியா? ஸோ தெரியும் அப்படின்னு சொன்னால் மாலூம் அப்படின்னு சொல்லணும். தெரியாது அப்படின்னா நஹி மாலூம். உங்கள் பெயர் என்ன? ஆப்கா நாம் கியா ஹே? ஆப்கா உங்களுடைய, நாம்னா பெயர், கியா ஹே என்ன? ஆப்கா நாம் கியா ஹே? இதுக்கு ஆன்சர் சொல்கிறப்போ மேரா நாம் ரவி ஹே. என்னுடைய பெயர் ரவி. மேரா நாம் ரவி ஹே. என்னுடைய பெயர் உமா அப்படின்னா மேரா நாம் உமா ஹே அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன? ஆப்கா ஃபோன் நம்பர் கியா ஹே? ஆப்கா உங்களுடைய ஃபோன் நம்பர் கியா ஹே என்ன? இதுக்கு ஆன்சர் மேரா ஃபோன் நம்பர், என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் சொல்லணும். ஒருத்தவங்கள்ட்ட மரியாதையாக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் ஆப்கா ஃபோன் நம்பர் மில் சக்தா ஹே கியா அப்படின்னு கேட்கணும். ஆப்கா உங்களுடைய ஃபோன் நம்பர், மில் அப்படின்னா கிடைத்தல், மில் சக்தா ஹே கிடைக்கும், மில் சக்தா ஹே கியா அப்படின்னா கிடைக்குமா. உங்கள் ஊர் எது? நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஆப் கஹான் சே ஹேன். ஆப் நீங்கள், கஹா எங்கே, சே இருந்து, ஹேன் அப்படின்னா இருக்கீங்க. ஆப் கஹான் சே ஹேன். நான் சென்னையிலேருந்து வரேன். என்னோடய சொந்த ஊர் வந்து சென்னை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மே சென்னை சே ஹூம் அப்படின்னு சொல்லணும். மே சென்னை சே ஹூம். ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம துணை வினை சொற்கள் வச்சு முடிக்கணும். நிகழ்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற துணை வினை சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ஒருமையில் வரப்போ அந்த சென்டென்ஸை வந்து ஹே அப்படின்னு முடிக்கணும். ஹேனா வந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்ட் வந்து பன்மையிலையும் ஆப் நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறப்ப அந்த சென்டென்ஸை ஹெயின் அப்படின்னு முடிக்கணும். ஹெயின் அப்படின்னா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. சப்ஜெக்ட் மே நான் அப்படின்னு வரப்போ அந்த சென்டென்ஸ் ஹூ அப்படின்னு முடியும். ஹூ அப்படின்னா வந்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலத்தில் உள்ள கிராமர் ரூல்ஸும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த ரூல்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே அதிக அளவு சென்டென்ஸை வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து நம்மளால் ஹிந்தி பேச முடியும். அடுத்த கொஸ்டின், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆப் கைசே ஹேன். ஆப் நீங்கள், கைசே எப்படி, ஹேன் இருக்கீங்க. இது ஒரு ஆணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கைசே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கைசி ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில் இந்த மாதிரி ஆண்கிட்ட கேட்குறப்பையும் பெண்கிட்ட கேட்குறப்பையும் சில வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மாற்றம் வரும். அந்த மாதிரி மாற்றம் வர கேஸாக இருந்தால் அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ரெட் கலர் எழுதியிருப்பேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதில் நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே டீக் ஹூ. டீக் நன்றாக, ஹூ இருக்கிறேன். சப்ஜெக்ட் ஆப் நீங்கள்னு வந்தால் ஹெயின் அப்படின்னு முடிக்கணும். சப்ஜெக்ட் மே நான் அப்படின்னு வந்தால் அந்த சென்டென்ஸை ஹூன் அப்படின்னு முடிக்கணும். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? ஆப் கஹா ரஹ்தே ஹே. இந்த மாதிரி வினை சொற்கள் நம்ம நிகழ்காலத்தில் வினை சொற்கள் யூஸ் பண்ணுறப்போ அதோட ஃபார்மெட் எப்படி வரும்னா சப்ஜெக்ட் ஆப் நீங்கள் அப்படின்னு வரும். அந்த சென்டென்ஸை நம்ம ஹெயின்னு முடிக்கணும். வெர்போட ஆண்ட்டு கேட்குறதா இருந்தால் தே சேர்த்து எழுதணும், பெண்ட்டு கேட்குறதா இருந்தால் தீ சேர்த்து எழுதணும். இதுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ மே நான் அப்படின்னு வரும். அந்த சென்டென்ஸை நம்ம மெயின் வந்தால் ஹூவில் வந்து முடிக்கணும். நிகழ்காலத்தில் வினை சொல்லோட ஆண் சொல்கிறதா இருந்தால் தா சேர்த்து எழுதணும், பெண் சொல்கிறதா இருந்தால் வினை சொற்களோட தீ சேர்த்து எழுதணும். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? ஆப் கஹா ரஹ்தே ஹே. ஆப் நீங்கள், கஹா எங்கே, ரஹ்னா அப்படின்னா வசித்தல். ஆண்கிட்ட கேட்குறப்போ ரஹ்தே ஹே அப்படின்னு சொல்லணும். பெண்கிட்ட கேட்குறதா இருந்தால் ஆப் கஹா ரஹ்தி ஹே அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஆன்சர் சொல்கிறப்போ நான் டி நகரில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே டி நகர் மே ரஹுத்தா ஹூம் ஆன் சொல்கிறதா இருந்தால், பெண் சொல்கிறதா இருந்தால் மே டி நகர் மே ரஹுத்தி ஹூம் அப்படின்னு வரும். டி நகர் மே அப்படின்னா டி நகரில். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கியா காம் கர்த்தே ஹே. ஆப் கியா காம் கர்த்தே ஹே. ஆப் நீங்கள், கியானா என்ன, காம்னா வேலை, கர்னா செய்தல். ஆண்ட்டு கேட்குறப்போ கர்த்தே ஹே அப்படின்னு சொல்லணும். பெண்ட்டு கேட்குறதா இருந்தால் ஆப் கியா காம் கர்த்தி ஹே அப்படின்னு சொல்லணும். நான் ஐடியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே ஐடி மே காம் கர்த்தா ஹூம் ஆன் சொல்கிறதா இருந்தால், பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஐடி மே காம் கர்த்தி ஹூம்.
நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர், நீங்கள் எந்த செய்தித்தாள் டெய்லியும் வாசிப்பீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஆப் கோன்சா அக்பார் படுத்தே ஹே. ஆப் நீங்கள் கோன்சா எந்த, அக்பார் அப்படின்னா செய்தித்தாள், பட் அப்படின்னா படித்தல். படுத்தே ஹே ஆண்ட்டு கேட்குறப்போ, பெண்ட்டு கேட்குறதா இருந்தால் படுத்தி ஹே. அடுத்த கொஸ்டின், நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா? கியா ஆப் மேரி மதத் கர் சக்தே ஹே. ஆப் நீங்கள், மேரி எனக்கு, மதத் அப்படின்னா உதவி, கர்னா செய்தல். ஆண்ட்டு கேட்குறதா இருந்தால் முடியுமா அப்படின்னு ஆண்ட்டு கேட்குறதா இருந்தால் சக்தே ஹே அப்படின்னு சொல்லணும். முடியுமா அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் சக்தி ஹே அப்படின்னு சொல்லணும். கியா ஆப் மேரி மதத் கர் சக்தே ஹே. என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே கர் சக்தா ஹூம் ஆன்னு சொல்கிறதா இருந்தால், பெண் சொல்கிறதா இருந்தால் மே கர் சக்தி ஹூம். உங்களுக்கு அவனை தெரியுமா? கியா ஆப் உசே ஜான்தே ஹே. ஆப் நீங்கள், உசே அவனை, ஜான் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல். ஆண்ட்டு கேட்குறப்போ ஜான்தே ஹே அப்படின்னு சொல்லணும். பெண்ட்டு சொல்கிறதா இருந்தால் கியா ஆப் உசே ஜான்தி ஹே அப்படின்னு சொல்லணும். அவனை அப்படின்னா உசே அப்படின்னு சொல்லணும். அவரை அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்ஹே அப்படின்னு சொல்லணும். கியா ஆப் உன்ஹே ஜான்தே ஹே. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே ஜான்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஜான்தி ஹூம். தெரியாது அப்படின்னா மே நஹி ஜான்தா. உங்களுக்கு அவனை எப்படி தெரியும்? ஆப் உசே கைசே ஜான்தே ஹே. ஆப் நீங்கள், உசே அவனை, கைசே எப்படி, ஜான்தே ஹே தெரியும். பெண்ட்டு கேட்குறதா இருந்தால் ஆப் உசே கைசே ஜான்தி ஹே அப்படின்னு சொல்லணும். அடுத்த கொஸ்டின், நீங்கள் எப்படி ஆஃபீஸ் போவீங்க? நீங்கள் பொதுவாக எப்படி ஆஃபீஸ் போவீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஆப் கைசே ஆஃபீஸ் ஜாத்தே ஹே. செல்லுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜா அப்படின்னு சொல்லணும். ஆண்ட்டு கேட்குறதா இருந்தால் ஜாத்தே ஹே அப்படின்னு சொல்லணும். பெண்ட்டு கேட்குறதா இருந்தால் ஆப் கைசே ஆஃபீஸ் ஜாத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். கைசேனா எப்படி. நான் ட்ரெயினில் போவேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே ட்ரெயின் சே ஜாத்தா ஹூம். பெண் சொல்கிறதா இருந்தால் மே ட்ரெயின் சே ஜாத்தி ஹூம். சேனா மூலமாக. நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவீங்க? ஆப் கித்தனே பஜே கர் சே நிகல்தே ஹே. ஆப் நீங்கள், கித்தனே எத்தனை, பஜேனா மணி, எத்தனை மணிக்கு, கர் சே கர்னா வீடு, சேனா இருந்து, கர் சே வீட்டிலிருந்து, நிக்கல் அப்படின்னா கிளம்புதல். ஆண்ட்டை கேட்குறப்போ நிக்கல்தே ஹே அப்படின்னு கேட்கணும். பெண்ட்டை கேட்குறதா இருந்தால் நிக்கல்தி ஹே அப்படின்னு சொல்லணும். ஆப் கித்தனே பஜே கர் சே நிக்கல்தே ஹே. 8 மணிக்கு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் 8 பஜே. 8னா 8, பஜேனா மணி. 8 பஜே 8 மணி. நான் உங்களை எப்போது சந்திக்கலாம்? மே ஆப்சே கப் மில் சக்தா ஹூம். மே நான், ஆப்சே உங்களை, கப் எப்போது, மில் அப்படின்னா சந்தித்தல், சக்தா ஹூம் அப்படின்னா முடியும். மே நான் அப்படின்றது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஆப்சே கப் மில் சக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். நான் உங்களை எப்போது ஃபோன் செய்யலாம் அப்படின்னு கேட்போம். அதுக்கு மே ஆப்கோ கப் கால் கர் சக்தா ஹூம். மே நான், ஆப்கோ உங்களை, கப் எப்போது, கர் அப்படின்னா செய்தல், முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண் சொல்கிறதா இருந்தால் சக்தா ஹூம், பெண் சொல்கிறதா இருந்தால் சக்தி ஹூம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கால் செய்யலாம். ஆப் கபி பி கால் கர் சக்தே ஹே. கபி பி அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும். நான் உங்களுக்கு இப்போது ஃபோன் செய்யலாமா? மே ஆப்கோ அப் கால் கரும் கியா. இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் மாதிரியோ, மற்றவங்ககிட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் மாதிரி கேட்குறப்போ நம்ம வந்து வெர்போட ஊன் சேர்த்து எழுதணும். இதோட சப்ஜெக்ட் எப்பயுமே மே, நான் அப்படின்னு தான் வரும். மே நான், ஆப்கோ உங்களை, அப் இப்போது, கர்னா செய்தல். நான் செய்யலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வெர்போட ஊன் சேர்த்து கரும் கியா அப்படின்னு சொல்லணும். நான் அறையை சுத்தம் செய்யட்டுமா? மே ரூம் சாஃப் கரும் கியா. சாஃப் கர் அப்படின்னா சுத்தம் செய்தல். நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப வெர்போட ஊன் சேர்த்து எழுதணும். மே ரூம் சாஃப் கரும் கியா. இந்த பையை நான் எங்கே வைக்கணும்? ஏ தைலி மே கஹா ரக்கூ. ஏ இந்த, தைலி அப்படின்னா பை, மே நான், கஹா எங்கே, ரக் அப்படின்னா வைத்தல். நான் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேள்வி மாதிரி கேட்குறனால நம்ம வெர்போட ஊன் சேர்த்து ரக்கூன் அப்படின்னு எழுதணும். ஏ தைலி மே கஹா ரக்கூ. நான் உன்னை ஸ்டேஷனில் அழைத்து செல்ல வரட்டுமா? கியா மே தும்ஹே ஸ்டேஷன் பர் லேனே ஆவும். லேனே ஆ அப்படின்னா அழைத்து செல்லுதல், பிக்கப் பண்ணுறது. ஸ்டேஷனுக்கு உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டேஷன் வரட்டுமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு கியாமே தும்ஹே ஸ்டேஷன் பர் லேனே ஆவும். தும்ஹே அப்படின்னா உன்னை,
உங்களை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கோ அப்படின்னு சொல்லணும். ஸ்டேஷன் பர் அப்படின்னா ஸ்டேஷனில். அழைத்து செல்ல வரட்டுமா, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு லேனே ஆவும் வெர்போட ஊன் சேர்த்து எழுதணும். நான் உள்ளே வரலாமா, மே அந்தர் ஆ சக்தாகும் கியா, மே நான் அந்தர் உள்ளே, ஆனா வருதல். சக்தாகும் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்ககிட்ட பெர்மிஷன் மாதிரி கேட்குறது வரலாமா அப்படின்னு. நான் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் மே அந்தர் ஆ சக்திஹும் கியா அப்படின்னு சொல்லணும். நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்கிறத மே அந்தர் ஆ சக்தாகும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா மே அந்தர் ஆவும் கியா அப்படின்னு சொல்லலாம். மே அந்தர் ஆவும் கியா. ஆனா வருதல் நம்ம வெர்போட இந்த ஃபார்மேட்டில் ஊன் சேர்க்கணும். மே நான் அந்தர் உள்ளே. நான் உன்னுடன் வரட்டுமா, மே ஆப்கே சாத் ஆவும் கியா, மே நான் ஆப்கே சாத் உன்னுடன் ஆவும் கியா அப்படின்னா வரலாமா. துணிக்கடையில் போகிறப்போ நம்ம சொல்லுவோம் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாமா, நான் இந்த சட்டையை அணிந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு மே ஏ ஷர்ட் பெஹன்கர் தேக்கும் கியா, மே நான் இந்த ஷர்ட் பெஹன்கர் அப்படின்னா அணிந்து, தேக்னா பார்த்தல், நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வெர்போட ஊன் சேர்த்து தேக்கும் அப்படின்னு சொல்லணும். கியா மே ஏ ஷர்ட் பெஹன்கர் தேக்கும். உங்களிடம் கார் இருக்கிறதா, ஆப்கே பாஸ் கார் ஹே கியா. ஆப்கே பாஸ் உங்களிடம், ஹேனா இருக்கிறது, ஹே கியா அப்படின்னா இருக்கிறதா அப்படின்னு நம்ம கொஸ்டின் மார்க் கேட்குறது. ஆப்கே பாஸ் கார் ஹே கியா. வீட்டின் வாடகை எவ்வளவு, கர் கா கிராயா கித்தனா ஹே. கர்னா வீடு, கிராயா அப்படின்னா வாடகை. கிராயா அப்படின்னு சொல்லலாம், பாடா அப்படின்னு சொல்லலாம். கர் கா கிராயா கித்தனா ஹே. கித்தனா ஹே அப்படின்னா எவ்வளவு. ஏன் இவ்வளவு தாமதம், இத்தினி தேர் கியோம். இத்தினி அப்படின்னா இவ்வளவு, தேர்னா தாமதம், கியோம் அப்படின்னா ஏன். இத்தினி தேர் கியோம், ஏன் இவ்வளவு தாமதம். ஏன் இவ்வளவு கூட்டம், இத்தினி பீடு கியோம். இத்தினி இவ்வளவு, பீடுனா கூட்டம், கியோம்னா ஏன். இத்தினி பீடு கியோம். ஏன் இவ்வளவு சீக்கிரம், ஒருத்தவங்க சீக்கிரமாகவே கிளம்புறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் ஏன் இவ்வளோ சீக்கிரமாகவே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இத்தினி ஜல்தி கியோம். இத்தினி இவ்வளவு, ஜல்தி அப்படின்னா அவசரம், கியோம்னா ஏன். இத்தினி ஜல்தி கியோம். உங்களுக்கு பிடித்த நிறம் எது, ஆப்கா பசந்தீதா ரங்கு கௌன்சா ஹே. ஆப்கா உங்களுக்கு, பசந்தீதா அப்படின்னா பிடித்தமான, ரங்குன நிறம், கௌன்சா ஹே எது. ஆப்கா பசந்தீதா ரங்கு கௌன்சா ஹே. நீங்கள் திருமணம் ஆனவரா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஆப் ஷாதி ஷுதா ஹே கியா. ஆப் ஷாதி ஷுதா ஹே கியா. உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. आपकी शादी को कितने साल हो चुके हैं. आपकी शादी को कितने साल हो चुके हैं. आपकी உங்களுடைய, ஷாதிக்கோ திருமணத்திற்கு, கித்தனே எவ்வளவு, சால்னா வருஷம், ஹோ சுக்கே ஹேனா ஆகிவிட்டது. आपकी शादी को कितने साल हो चुके हैं. 5 வருடம் ஆகிவிட்டது. 5 साल हो चुके हैं. 5னா 5, சால்னா வருடம், हो चुके हैं ஆகிவிட்டது. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், घर में कितने लोग हैं. घर में कितने लोग हैं. घरனா வீடு, घर में வீட்டில், कितने எவ்வளவு, லோக்னா நபர்கள், ஹேன் இருக்கிறார்கள். 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் 4 லோக் ஹேன். 4னா 4, லோக்னா நபர்கள், ஹேன் இருக்கிறார்கள். ஸோ நம்ம பன்மையில் யூஸ் பண்ணுறப்போ ஹேன் தான் வந்து யூஸ் பண்ணணும். 4 லோக் ஹேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆப்கே கித்தனே பச்சே ஹேன். ஆப்கே உங்களுக்கு, கித்தனே எவ்வளவு, பச்சேனா குழந்தைகள், ஹேனா இருக்கிறார்கள். உங்களுடைய வேலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது, ஆப்கா காம் கைசா சல் ரஹா ஹே. ஆப்கா உங்களுடைய, காம் வேலை, கைசா எப்படி, சல் ரஹா ஹே அப்படின்னா சென்று கொண்டு இருக்கிறது. ஆப்கா காம் கைசா சல் ரஹா ஹே. இதுக்கு ஆன்சர் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அச்சா சல் ரஹா ஹே. அச்சா சல் ரஹா ஹே. அச்சா அப்படின்னா நன்றாக. இது கனமாக இருக்கிறதா, இது வந்து வெயிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஏ பாரி ஹே கியா. பாரி அப்படின்னா கனமாக, ஏனா இது, ஹே கியா இருக்கிறதா. ஏ பாரி ஹே கியா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹா பாரி ஹே. ஹா பாரி ஹே, ஆமாம் கனமாக இருக்கிறது. லகுவாக இருக்கிறது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹல்கா ஹே. ஹல்கா ஹே.
ஹல்கா அப்படின்னா வந்து லகுவாக உள்ளது, அதிகம் வந்து பாரம் இல்லாதது. இது உண்மையா? கியா ஏ சச் ஹே? சச் அப்படின்னா உண்மை, ஏனா இது. கியா ஏ சச் ஹே? இது உண்மையானதா? உண்மையானது அப்படின்னா சச் ஹே, உண்மை அல்ல அப்படின்னா சச் நஹி ஹே. இது கடினமானதா? ஏ கடின் ஹே கியா? ஏ கடின் ஹே கியா? கடின் அப்படின்னா கடினமானது, கடின் அப்படின்னு சொல்லலாம், முஷ்கில் அப்படின்னு சொல்லலாம். ஏ முஷ்கில் ஹே கியா? இது கடினமானதா? கடினமானது அப்படின்னா முஷ்கில் ஹே, இல்லை எளிதானது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஆசான் ஹே. ஆசான் அப்படின்னா எளிது. இது எப்படி வேலை செய்கிறது? ஏதாவது ஒரு பொருள் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஏ கைசா காம் கர் ரஹா ஹே. ஏ கைசா காம் கர் ரஹா ஹே. ஏ இது, கைசா எப்படி, காம் கர் ரஹா ஹே அப்படின்னா வேலை செய்கிறது. இது வேலை செய்யவில்லை அப்படின்னா ஏ காம் நஹி கர் ரஹா ஹே. ஏ காம் நஹி கர் ரஹா ஹே. துணிக்கடையெல்லாம் போகிறப்போ நம்ம சொல்லுவோம், இந்த சட்டை எனக்கு சரிதாக இருக்குது, உங்களிடம் பெரிய சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ये शर्ट मेरे लिए छोटा है, क्या आपके पास बड़ा साइज है? ஏ இது ஷர்ட்டு, மேரே லியே அப்படின்னா எனக்கு, சோட்டான சிறிது. ஏ ஷர்ட் மேரே லியே சோட்டா ஹே, எனக்கு இந்த சட்டை சிறிதாக இருக்கிறது. ஆப்கே பாஸ் உங்களிடம், படா சைஸ் அப்படின்னா படானா பெரியது, படா சைஸ், ஹே கியா அப்படின்னா இருக்கிறதா. ஆப்கே பாஸ் படா சைஸ் ஹே கியா, உங்களிடம் பெரிய சைஸ் இருக்கிறதா. பெரிய சைஸு காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் படா சைஸ் திக்கா சக்தா ஹே கியா? ஆப் படா சைஸ் திக்கா சக்தா ஹே கியா? இது நம்ம முன்னாடி பார்த்தா ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மேட்டு. ஆப் நீங்கள், படா சைஸ் பெரிய சைஸ், திக்கானா காமிக்கிறதா, சக்தே ஹே கியா அப்படின்னா முடியுமா. ஆப் நீங்கள் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் படா சைஸ் திக்கா சக்தி ஹே கியா அப்படின்னு சொல்லணும். எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமாரே பாஸ் நஹி ஹே. ஹமாரே பாஸ் அப்படின்னா எங்களிடம், நஹி ஹே இல்லை. ஆன்லைன் பேமெண்ட் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு கியா மே ஆன்லைன் भुगतान कर सकता हूँ. மே நான் ஆன்லைன், भुगतान அப்படின்னா வந்து பேமெண்ட்டு, கர் சக்தாகும் கர்னா செய்தல், சக்தாகும் அப்படின்னா முடியுமா. கியா மே ஆன்லைன் பேமெண்ட் கர் சக்தாகும், இல்லாட்டி கியா மே ஆன்லைன் भुगतान கர் சக்தாகும். மே நான் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் கியா மே ஆன்லைன் भुगतान கர் சக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். இதனுடைய விலை என்ன? இஸ்கா தாம் கியா ஹே. இஸ்கா இதனுடைய, தாம்னா விலை, கியா ஹே என்ன, இஸ்கா தாம் கியா ஹே. இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்கிறத ஏ கித்தினே காஹே அப்படின்னு சொல்லலாம். ஏனா இது, கித்தினே காஹேனா எவ்வளவு, ஏ கித்தினே காஹே இதன் விலை என்ன. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இஸ்கே பாரேமே ஆப்கி ராய் கியா ஹே. இஸ்கே பாரேமே அப்படின்னா இதை பற்றி, ஆப்கி உங்களுடைய, ராய் அப்படின்னா கருத்து, கியா ஹே என்ன. இஸ்கே பாரேமே ஆப்கி ராய் கியா ஹே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்கோ கியா லகுதா ஹே. ஆப்கோ கியா லகுதா ஹே அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது, கிளைமேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வஹா மௌசம் கைசா ஹே. வஹா அங்கே, மௌசம் அப்படின்னா காலநிலை, கைசாஹே எப்படி இருக்கிறது, சூடாக இருக்கிறது அப்படின்னா கர்மி ஹே. கர்மி ஹே அப்படின்னா சூடாக இருக்கிறது. மழை பொழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பாரிஷ் ஹோ ரஹி ஹே. பாரிஷ் ஹோ ரஹி ஹே அப்படின்னா மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் கஹா ஜா ரஹே ஹே. இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்மெட் எப்படி வரும்னா, சப்ஜெக்ட் பன்மையிலையும் நம்ம மரியாதை கொடுத்து ஆப் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து ஆணாக இருந்தால் வெர்ப் எழுதிட்டு ரஹே ஹேன் அப்படின்னு முடிக்கணும். பெண்ணாக இருந்தால் வெர்ப் எழுதிட்டு ரஹி ஹேன் அப்படின்னு முடிக்கணும். இதுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ சப்ஜெக்ட் மே நான் அப்படின்னு வரப்போ ஆணாக இருந்தால் வெர்ப் எழுதிட்டு ரஹாஹும் அப்படின்னு வரும். பெண்ணாக இருந்தால் வெர்ப் எழுதிட்டு ரஹி ஹூம் அப்படின்னு வரும். நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஆப் கஹா ஜா ரஹே ஹே. ஆப் நீங்கள், கஹா எங்கே, ஜானா வந்து செல்லுதல். ஆண்ட்டு கேட்குறப்போ ரஹே ஹே அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு கேட்குறதா இருந்தால் ஆப் கஹா ஜா ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும்.
நான் ஆஃபீஸ் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே ஆஃபீஸ் ஜா ரஹா ஹூம் அப்படின்னு வரும். ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஆஃபீஸ் ஜா ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் ஆஃபீஸ் நஹி ஜா ரஹே ஹே கியா, நஹி கியா அப்படின்னா இல்லையா. ஒரு பெண்கிட்ட கேட்குறதா இருந்தால் ஆப் ஆஃபீஸ் நஹி ஜா ரஹி ஹே கியா, செல்லவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி ஜா ரஹா ஹூம் ஆன்னு சொல்கிறதா இருந்தால், பெண் சொல்கிறதா இருந்தால் நஹி ஜா ரஹி ஹூம். இன்றைக்கி விடுமுறை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஆஜ் சுட்டி ஹே, ஆஜ் சுட்டி ஹே, ஆஜ்னா இன்று, சுட்டி அப்படின்னா விடுமுறை, ஆஜ் சுட்டி ஹே. அடுத்த கொஸ்டின், நீங்கள் ரொம்ப நேரமாக காத்துக்கொண்டு இருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா. அதுக்கு ஹிந்தியில் கியா ஆப் பகுத் தேர் சே இந்தசார் கர் ரஹே ஹே. ஆப் நீங்கள், பகுத் மிகவும், தேர் சே நேரமாக, இந்தசார் அப்படின்னா காத்திருத்தல், இந்தசார் கர்னா காத்திருத்தல். ஆண்ட்ட சொல்கிறப்போ ரஹேஹே அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் கியா ஆப் பகுத் தேர் சே இந்தசார் கர் ரஹி ஹே கியா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே அபி ஆயா ஹூம். ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே அபி ஆயி ஹூம். அபி அப்படின்னா இப்போது, ஆயா ஹூம் அப்படின்னா வந்தேன். நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கிஸ்ஸே பாத் கர் ரஹே ஹே. ஆப் நீங்கள், கிஸ்ஸே யாரிடம், பாத் கர் அப்படின்னா பேசுதல், பாத் கர் ரஹே ஹே அப்படின்னா பேசுகிறீங்க. இதை வந்து ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கிஸ்ஸே பாத் கர் ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். நான் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே தோஸ்து சே பாத் கர் ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லணும். பெண் சொல்கிறதா இருந்தால் மே தோஸ்து சே பாத் கர் ரஹி ஹூம். தோஸ்து சே அப்படின்னா நண்பனிடம், பாத் கர் ரஹா ஹூம் அப்படின்னா பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆப் கौन-सा காலேஜ் மே பட் ரஹே ஹே. ஆப் நீங்கள், कौन-सा காலேஜ் அப்படின்னா எந்த காலேஜ், कौन-सा காலேஜ் மே அப்படின்னா எந்த காலேஜில், பட் அப்படின்னா படிக்கிறது, பட் ரஹே ஹே அப்படின்னா படித்து கொண்டு இருக்கீங்க. ஒரு பெண்கிட்ட கேட்குறதா இருந்தால் ஆப் कौन-सा காலேஜ் மே பட் ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். நீ என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய். தும் கியா டூண்ட் ரஹே ஹோ. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சப்ஜெக்ட் ஆப் நீங்கள்னு வரப்போ பார்த்தோன்னா நம்ம ரஹே ஹே, ரஹி ஹே அப்படின்னு யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆப் நீங்கள் அப்படின்னு ஒரு மரியாதையாக சொல்கிறப்போ நம்ம வந்து வினை சொல் எழுதிட்டோம் ரஹே ஹே, ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்ட் தும் நீ அப்படின்னு வர்றப்போ நம்ம வினை சொல் எழுதிட்டோம். ஆண்ட்டு கேட்குறதா இருந்தால் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும். பெண்ட்டு கேட்குறதா இருந்தால் ரஹி ஹோ அப்படின்னு சொல்லணும். மரியாதையாக பேசுகிறப்போ ஆப் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தவங்கள்ட்ட நீ வச்சு பேசுகிறப்போ தும் யூஸ் பண்ணணும். நீ என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய். தும் கியா டூண்ட் ரஹே ஹோ. தும் நீ அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் தும் கியா டூண்ட் ரஹி ஹோ அப்படின்னு சொல்லணும். நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு தும் கியோம் ரோ ரஹே ஹோ. ரோ அப்படின்னா அழுதல். தும் நீ கியோம் ஏன் ரோ ரஹே ஹோ அழுது கொண்டு இருக்கிறாய். ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் தும் கியோம் ரோ ரஹி ஹோ. நேரம் என்ன. சமை கியா ஹே. சமை அப்படின்னா நேரம், கியா ஹே என்ன, சமை கியா ஹே. என்ன விஷயம். கியா பாத் ஹே. பாத் அப்படின்னா விஷயம், என்ன விஷயம், கியா பாத் ஹே. ஒருத்தவங்க டென்ஷனாக இருக்கப்போ நம்ம கேட்போம் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம். அதுக்கு கியா பரேஷானி ஹே. பரேஷானி அப்படின்னா பிரச்சனை, கியா பரேஷானி ஹே என்ன பிரச்சனை. இந்த பேகு யாருடையது. ஏ பேக் கிஸ்கா ஹே. ஏ இந்த பேகு, கிஸ்கா ஹே அப்படின்னா யாருடையது. இது என்னுடையது அப்படின்னு சொன்னால் ஏ பேக் மேரா ஹே. ஏ பேக் மேரா ஹே. இந்த புக்கு யாருடையது அப்படின்னு கேட்குறதுக்கு ஏ கிதாப் கிஸ்கி ஹே. ஹிந்தியில் எல்லா பொருட்களையும் ஆண்பால் பெண்பால்னு பிரித்து வச்சுருப்பாங்க. பேக் வந்து ஆண்பால்னால நம்ம கிஸ்கா ஹே அப்படின்னு சொல்லணும். அடுத்து கிதாப் புக் அப்படின்றது பெண்பால் வார்த்தையினால ஏ கிதாப் கிஸ்கி ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த புக்கு என்னுடையது அப்படின்னா ஏ கிதாப் மேரி ஹே. மேரி ஹே அப்படின்னா என்னுடையது, என்னுடையது இல்லை அப்படின்னா மேரி நஹி ஹே. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரத்தில் இருக்கு. யஹா சே பஸ் ஸ்டாப் கித்னி தூர் ஹே. யஹா இங்கே, யஹா சே இங்கிருந்து, பஸ் ஸ்டாப் கித்னி எவ்வளவு, தூர்னா தூரம், ஹே இருக்கிறது. யஹா சே பஸ் ஸ்டாப் கித்னி தூர் ஹே. மேலும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும். और कितनी दूर जाना है. और மேலும், கித்தினி எவ்வளவு, தூர் தூரம்,
ஜானா செல்லுதல். செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ வெர்போட நான் சேர்த்துட்டு ஹேல வந்து முடிக்கணும் அந்த சென்டென்ஸை. ஜானா ஹே அப்படின்னா செல்ல வேண்டும். யாரிடம் கேட்க வேண்டும்? கிஸ்ஸே பூச்னா ஹே. பூச் அப்படின்னா கேட்கறது. கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ வெர்போட நான் சேர்த்துட்டு ஹேல முடிக்கணும். பூச்னா ஹே கேட்க வேண்டும். கிஸ்ஸே யாரிடம். கிஸ்ஸே பூச்னா ஹே. யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கிஸ்கோ தேனா ஹே. தே அப்படின்னா கொடுத்தல். கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ வெர்போட நான் சேர்த்து ஹேல முடிக்கணும். தேனா ஹே அப்படின்னா கொடுக்க வேண்டும். கிஸ்கோ யாருக்கு. கிஸ்கோ தேனா ஹே யாருக்கு கொடுக்க வேண்டும். மேலும் எவ்வளவு புக்கு வேணும்? और कितनी बुक चाहिए. और மேலும் कितनी எவ்வளவு புக் चाहिए அப்படின்னா வேண்டும். और कितनी बुक चाहिए மேலும் எத்தனை புத்தகங்கள் வேண்டும். அடுத்த क्वेश्चन, நீங்க எங்க இருக்கீங்க? आप कहाँ है. आप நீங்கள் कहाँ எங்கே ஹேன் இருக்கீங்க. आप कहाँ हैं. இதுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்னா மே ஆஃபீஸ் மே ஹூ. ஆஃபீஸ் மே அப்படின்னா ஆஃபீஸில். ஹூ இருக்கிறேன். நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே ஆரகாகும். மே ஆரகாகும் ஆனா வருதல். ஆரகாகும் அப்படின்னா வந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஆரகி ஹூ. நேற்று நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறதா இருந்தால் கல் ஆப் கஹா தே. கல் ஆப் கஹா தே. கல் நேற்று. ஆப் நீங்கள். கஹா எங்கே. தே இருந்தீர்கள். இறந்த காலத்தில் யூஸ் பண்ணுற துணைவினை சொற்கள் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ஆப் அப்படின்னு வர்றப்போ நம்ம வந்து ஆண்பாலாக இருந்தால் தே அப்படின்னு சொல்லணும். பெண்பாலாக இருந்தால் தீ அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அர்த்தம் இருந்தீர்கள், இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்ட் மே நான் அப்படின்னு வரப்போ இறந்த கால வினை சொல். ஆண்பாலாக இருந்தால் தா யூஸ் பண்ணணும். பெண்பாலாக இருந்தால் தீ வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு அர்த்தம் இருந்தேன். நேற்று நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? கல் ஆப் கஹா தே. ஒரு பெண்கிட்ட கேட்குறப்போ கல் ஆப் கஹா தீ அப்படின்னு வரும். நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே கர் பர் தா அப்படின்னு சொல்லணும். ஆண் சொல்கிறதா இருந்தால். பெண் சொல்கிறதா இருந்தால் மே கர் பர் தீ அப்படின்னு வரும். கர்னா வீடு, கர் பர் வீட்டில். நேற்று நீங்கள் எங்கே சென்றீர்கள்? கல் ஆப் கஹா கயே. பாஸ்ட் டென்ஸில் எப்படி வெர்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜா அப்படின்னா செல்லுதல். சென்றீர்கள் அப்படின்னு இறந்த காலத்தில் சொல்கிறப்போ சப்ஜெக்ட் ஆப் நீங்கள்னு வர்றப்போ ஆணாக இருந்தால் கயே அப்படின்னு சொல்லணும். பெண்ணாக இருந்தால் கயி அப்படின்னு சொல்லணும். நான் சென்றேன் அப்படின்னு சப்ஜெக்ட் மே நான் வரப்போ ஆணாக இருந்தால் கயா அப்படின்னு வரும். பெண்ணாக இருந்தால் கயி அப்படின்னு சொல்லணும். இறந்த காலத்தில் வினை சொற்கள் எழுதுகிறப்போ அந்த வெர்பு பார்த்தீங்கன்னா அதோட எண்டிங் இந்த மாதிரி யா இ இந்த மாதிரி தான் முடியும். நேற்று நீங்கள் எங்கே சென்றீர்கள்? கல் ஆப் கஹா கயே. ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் கல் ஆப் கஹா கயி. நான் எங்கும் செல்லவில்லை. மே கஹி நஹி கயா. ஆண் சொல்கிறதா இருந்தால். பெண் சொல்கிறதா இருந்தால் மே கஹி நஹி கயி. கஹினா எங்கேயும், நஹி கயினா செல்லவில்லை. நீங்கள் எப்போது வந்தீர்கள்? ஆப் கப் ஆயே. ஆ அப்படின்னா வருதல். ஆண்ட சொல்கிறப்போ ஆயே அப்படின்னு ஏ சேர்க்கணும். பெண்ட்ட சொல்கிறதா இருந்தால் ஆயி அப்படின்னு ஈ சேர்த்து எழுதணும் வெர்போட. ஆப் நீங்கள், கப் எப்போது, ஆயே அப்படின்னா வந்தீர்கள். பெண்ட்ட கேட்குறதா இருந்தால் ஆப் கப் ஆயி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே தோடி தேர் பெஹலே ஆயா ஆன்னு சொல்கிறதா இருந்தால். பெண் சொல்கிறதா இருந்தால் மே தோடி தேர் பெஹலே ஆயி. தோடி தேர் அப்படின்னா சிறிது நேரம், பெஹலே அப்படின்னா முன்னர். நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு வந்தீங்களா? ஆப் ஆதார் கார்டு லாயே. லானா கொண்டு வருதல். ஆண்ட கேட்குறப்போ லாயே அப்படின்னு சொல்லணும். பெண்ட்ட கேட்குறதா இருந்தால் லாயி அப்படின்னு சொல்லணும். ஆப் நீங்கள் ஆதார் கார்டு லாயே கியா கொண்டு வந்தீர்களா? நான் மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே பூல் கயா. மே பூல் கயா அப்படின்னா நான் மறந்து விட்டேன். ஆண் சொல்கிறதா இருந்தால். பெண் சொல்கிறதா இருந்தால் மே பூல் கயி. நன்றாக தூங்கினீர்களா? அச்சா சே சோயே கியா. அச்சா சே நன்றாக, சோயே கியா அப்படின்னா தூங்கினீர்களா. சோ அப்படின்னா தூங்குதல். ஆண்ட கேட்குறப்போ சோயே அப்படின்னு சொல்லணும். பெண்ட்ட கேட்குறதா இருந்தால் அச்சா சே சோயி கியா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க? ஆப் கौन-सा காலேஜ் மே படா. ஆப் நீங்கள் कौन-सा காலேஜ் மே எந்த காலேஜில், படா அப்படின்னா படித்தீர்கள். பட் அப்படின்னா படித்தல். ஆண்ட கேட்குறப்போ படான்னு சொல்லணும். பெண்ட்ட கேட்குறதா இருந்தால் படி. ஆப் कौन-सा காலேஜ் மே படி.
இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஆஜ் தின் கைசா ரஹா. ஆஜ் இன்று, தின்னா தினம், கைசா எப்படி, ரஹா அப்படின்னா சென்றது. ஆஜ் தின் கைசா ரஹா. யார் வந்திருக்காங்க, கோன் ஆயாஹே. கோன்னா யார், ஆயாஹே அப்படின்னா வந்திருக்காங்க. கோன் ஆயாஹே யார் வந்திருக்காங்க. யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கோயி நெஹி. கோயி நெஹி அப்படின்னா யாரும் இல்லை. ஏதாவது தகவல் கிடைத்ததா, கோயி ஜான்காரி மிலா கியா. கோயி ஏதாவது, ஜான்காரி அப்படின்னா தகவல், மிலா அப்படின்னா கிடைத்தது, மிலா கியா அப்படின்னா கிடைத்ததா. மில் அப்படின்னா கிடைத்தல், பாஸ்ட் டென்ஸில் நம்ம மிலா அப்படின்னு சொல்லணும். கோயி ஜான்காரி மிலா கியா. ஒன்றும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் குச் நஹி மிலா. குச் நஹி மிலா, ஒன்றும் கிடைக்கவில்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா ஹுவா. கியானா என்ன, ஹுவா அப்படின்னா ஆயது. என்ன ஆச்சு, கியா ஹுவா. நேற்று மழை பெய்ததாம். கல் பாரிஷ் ஹுயி கியா. ஹோ அப்படின்னா ஆகுதல், ஆகிவிட்டதுன்னு பாஸ்ட்னு சொல்கிறப்போ ஆண்பால் வார்த்தை வந்தால் ஹுவா அப்படின்னு சொல்லணும், பெண்பால் வார்த்தை வந்தால் ஹுயி அப்படின்னு சொல்லணும். இங்கே பாரிஷ் மழை அப்படின்றது ஒரு பெண்பால் வார்த்தையினால நம்ம வந்து பாரிஷ் ஹுயி அப்படின்னு சொல்லணும். கல் பாரிஷ் ஹுயி கியா, நேற்று மழை பெய்ததா. என்னால் உங்களுக்கு தொந்தரவு ஆகிவிட்டதா, நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேரி வஜக் சே ஆப்கோ தக்லீஃப் ஹுயி கியா. நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டிருப்போம், அவங்க அந்த உதவி வந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா, என்னால் உங்களுக்கு தொல்லையாயிடுச்சா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இது யூஸ் பண்ணுறது மேரி வஜக்ஸே என்னால், தக்லீஃப் அப்படின்னா தொல்லை, ஹுயி கியா அப்படின்னா ஆகிவிட்டதா. தக்லீஃப் அப்படின்றது பெண்பால் வார்த்தையினால நம்ம ஹுவா யூஸ் பண்ணக்கூடாது, ஹுயி அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். மேரி வஜக்ஸே ஆப்கோ தக்லீஃப் ஹுயி கியா. நீங்கள் என்ன வாங்கினீர்கள், ஆப்னே கியா खरीदा. खरीद அப்படின்னா வாங்குதல். நம்ம வந்து இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் வந்து खरीदा அப்படின்னு வரும். நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து खरीद அப்படின்ற வெர்பு வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் खरीदा அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ ஆப் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆப்னே அப்படின்னு சப்ஜெக்டோட நே சேர்த்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் எங்கே சென்றீர்கள், எப்போது வந்தீர்கள், ஆதார் கார்டு கொண்டு வந்தீர்களா, இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸில் வந்து நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்திருக்க மாட்டோம், ஆப் அப்படின்னு தான் எழுதியிருப்போம். ஜா செல்லுதல், ஆ வருதல், லானா கொண்டு வருதல், சோனா தூங்குதல், ஹோனா ஆகுதல், இந்த மாதிரி நம்ம வினை சொற்கள் யூஸ் பண்ணுறப்போ பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்டோட நே சேர்க்க தேவையில்லை. வாங்கு खरीद, செய் கர், கொடு தே, பார் தேக், சாப்பிடு கா, இந்த மாதிரி வினை சொற்களை நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறப்போ அந்த சப்ஜெக்டோட கண்டிப்பாக நே சேர்க்கணும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. खरीद அப்படின்ற வினை சொல் யூஸ் பண்ணுறப்போ நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். ஆப்னே நீங்கள், கியா என்ன, खरीदा வாங்கினீர்கள். அதே மாதிரி நே சேர்க்குற கேஸில் ஒரு ஆண்ட்டை கேட்குறதா இருந்தாலும் பெண்ட்டை கேட்குறதா இருந்தாலும் நம்ம खरीदा அப்படின்னு கேட்டால் போதும். நான் ஒரு ஏசி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மேனே ஏசி खरीदा. ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் பெண் சொல்கிறதா இருந்தாலும் மேனே ஏசி खरीदा அப்படின்னு சொன்னால் போதும். நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறதா இருந்தால் ஆப்னே கஹா சே खरीदा. கஹா எங்கே, சே இருந்து, ஆப்னே கஹா சே खरीदा. நீங்கள் எந்த பிராண்டு வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்னே கौनसा பிராண்ட் खरीदा. ஆப்னே நீங்கள், कौनसा எந்த பிராண்ட், खरीदा வாங்கினீர்கள். அது எப்படி இருக்குது, எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ஓ கைசா செல் ரகாகே. ஓ அது, கைசா எப்படி, செல் ரகாகே அப்படின்னா சென்று கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது, வேலை செய்கிறது அப்படின்ற அர்த்தம் வரும். ஓ கைசா செல் ரகாகே, நன்றாக செல்கிறது அப்படின்னா அச்சா செல் ரகாகே. இதை யார் செஞ்சது, ஏ கிஸ்னே கியா. ஏ கிஸ்னே கியா, ஏனா இது, கோன்னா யார், பாஸ்ட் டென்ஸில் நம்ம நே சேர்த்து கிஸ்னே அப்படின்னு சொல்லணும். கியா அப்படின்னா செய்தது, கர் அப்படின்னா செய்தல், நம்ம பாஸ்ட் டென்ஸில் கியா அப்படின்னு சொல்லணும். ஏ கிஸ்னே கியா, இதை யார் செய்தது. என்னுடைய ஃபோன் நம்பர் உனக்கு யார் தந்தது, மேரா ஃபோன் நம்பர் ஆப்கோ கிஸ்னே தியா. மேரா ஃபோன் நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பர், ஆப்கோ உங்களுக்கு, கோன்னா யார், பாஸ்ட் டென்ஸில் நே சேர்த்து கிஸ்னே அப்படின்னு சொல்லணும். தேனா கொடுத்தல், பாஸ்ட் டென்ஸில் தியா அப்படின்னு வரும். மேரா ஃபோன் நம்பர் ஆப்கோ கிஸ்னே தியா, என்னுடைய ஃபோன் நம்பர் உனக்கு யார் தந்தது. நீங்கள் வருவதை யாராவது பார்த்தார்களா, ஆப்கோ ஆத்தே ஹுயே கிசி நே தேக்கா கியா.
ஆப்கோ நீங்கள், ஆத்தே ஹுயே அப்படின்னா வருவதை, கிசினே அப்படின்னா யாராவதும், கிஸ்னேனா யாரு, கிசினே அப்படின்னா யாராவதும், தேக்னா பார்த்தல், பாஸ்ட் டென்ஸில் தேகா அப்படின்னு சொல்லணும். தேகா கியா அப்படின்னா பார்த்தார்களாம். ஆப்கோ ஆத்தே ஹுயே கிசினே தேகா கியா. நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா. ஆப்னே காயா கியா. ஆப்னே நீங்கள், கானா சாப்பிடுதல், பாஸ்ட் டென்ஸில் காயா அப்படின்னு சொல்லணும். ஆப்னே காயா கியா நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா. நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேனே காயா. ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் பெண் சொல்கிறதா இருந்தாலும் மேனே காயா அப்படின்னு சொன்னால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம பார்த்த கேள்வி வாக்கியங்கள் எல்லாமே நிகழ்காலம் மற்றும் இறந்த காலத்தில் பார்த்தோம். ஸோ இனி வந்து எதிர்காலத்தில் எப்படி ஒரு கேள்வி வாக்கியங்களை உருவாக்குவதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம் எப்போது இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் கப் ஹோகா. கப் எப்போது, ஹோகா அப்படின்னா இருக்கும். ஹோ அப்படின்னா ஆகுதல். நம்ம எதிர்காலத்தில் நம்ம கா சேர்த்து ஹோகா அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம் கப் ஹோகா, எக்ஸாம் எப்போது இருக்கும். இன்டர்வியூ எப்போது இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூ கப் ஹோகா. நாளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கல் ஹோகா. கல் ஹோகா, கல் அப்படின்னா நாளை. ஃபியூச்சர் டென்ஸில் வந்து கா வந்து சேர்த்து எழுதுவாங்க வெர்போட. எவ்வளோ நேரம் எடுக்கும். கித்தனே சமை லகேகா. கித்தனே எவ்வளவு, சமைனா நேரம், லகேகா அப்படின்னா எடுக்கும். கித்தனே சமை லகேகா எவ்வளவு நேரம் எடுக்கும். அது எங்கே கிடைக்கும். ஓ கஹா மிலேகா. ஓ அது, கஹா எங்கே, மிலேகா அப்படின்னா கிடைக்கும். மில் அப்படின்னா கிடைத்தல். ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம கா சேர்த்து எழுதணும். ஓ கஹா மிலேகா அது எங்கே கிடைக்கும். இப்போது அவர் எங்கே இருப்பார். அப் ஓ கஹா ரஹேங்கே. எதிர்காலத்தில் சப்ஜெக்ட் வந்துட்டு ஓனா அவர், ஆப்னா நீங்கள், ஹம்னா நாம், இந்த மாதிரி வரப்போ ஆணாக இருந்தால் நம்ம வெர்போட ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும். பெண்ணாக இருந்தால் வெர்போட ஏங்கி அப்படின்னு சேர்த்து எழுதணும். அவர் எங்கே இருப்பார். ஓ கஹா ரஹேங்கே. ஓ அவர், கஹா எங்கே, ரஹ் அப்படின்னா இருத்தல், வசித்தல். நம்ம வந்து ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும். ஓ அவர் அப்படின்றது ஒரு பெண்ணை வந்து எங்கே இருப்பாங்க, அந்த மேடம் எங்கே இருப்பாங்க அப்படிலாம் கேட்குறதா இருந்தால் ஓ கஹா ரஹேங்கி, ஏங்கி அப்படின்னு சேர்த்துட்டு ரஹேங்கி அப்படின்னு சொல்லணும். நாம் எங்கே சந்திக்கலாம். ஹம் கஹா மிலேங்கே. ஹம் நாம், கஹா எங்கே, மில் அப்படின்னா சந்தித்தல், ஏங்கே சேர்த்துட்டு மிலேங்கே அப்படின்னு சொல்லணும். நாம் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லேடிஸாக இருந்தால் ஹம் கஹா மிலேங்கி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க. ஆப் கியா காயேங்கே. கா அப்படின்னா சாப்பிடுதல். ஆப் நீங்கள் அப்படின்றது ஒரு ஆணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கியா காயேங்கே அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கியா காயேங்கி அப்படின்னு சொல்லணும். ரொட்டி யா சாவல். ரொட்டி சாப்பிட்றீங்களா இல்லாட்டி சாதம் சாப்பிட்றீங்களா. யானா அல்லது. எதிர்காலத்தில் சப்ஜெக்ட் மே, நான் அப்படின்னு வர்றப்போ நம்ம வந்து வெர்போட ஊங்கா, ஆண் சொல்கிறதா இருந்தால் ஊங்கான்னு சேர்த்து எழுதணும். பெண் சொல்கிறதா இருந்தால் ஊங்கி அப்படின்னு சேர்த்து எழுதணும். நான் சாதம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே சாவல் காவூங்கா. ஆண் சொல்கிறதா இருந்தால், பெண் சொல்கிறதா இருந்தால் மே சாவல் காவூங்கி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா. டீ எடுத்துக்கிறீங்களா இல்லாட்டி காஃபி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு கியா ஆப் சாய் லேங்கே யா காஃபி லேங்கே. ஆப் நீங்கள், லே அப்படின்னா எடுத்தல். ஆணை பார்த்து கேட்குறதா இருந்தால் லேங்கே அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் லேங்கி அப்படின்னு சொல்லணும். கியா ஆப் சாய் லேங்கி யா காஃபி லேங்கி அப்படின்னு சொல்லணும். எதுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு குச் பி சலேகா. குச் பி அப்படின்னா எதுனாலும், சலேகா அப்படின்னா பரவாயில்ல, ஓகே அப்படின்னு அர்த்தம். குச் பி சலேகா எதுனாலும் பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே தங்குவீங்க. ஆப் கித்தனே தின் இதர் டஹரேங்கே. ஆப் நீங்கள், கித்தனே எவ்வளவு, தின் அப்படின்னா நாட்கள், இதர் இங்கே, டஹர் அப்படின்னா வந்து வசித்தல், ஸ்டே பண்ணுறத. ஆணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஏங்கே அப்படின்னு சொல்லிட்டு டஹரேங்கே அப்படின்னு சொல்லணும். பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கித்தனே தின் இதர் டஹரேங்கி. எவ்வளோ நாள் இங்கே நீங்கள் தங்குவீங்க. ஆப் கித்தனே தின் இதர் டஹரேங்கி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்போ திருப்பி வருவீங்க. ஆப் கப் வாபஸ் ஆயேங்கே. ஆப் நீங்கள், கப் எப்போது, வாபஸ் அப்படின்னா திருப்பி, ஆனா வருதல். ஆனை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆயேங்கே அப்படின்னு சொல்லணும். பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஆப் கப் வாபஸ் ஆயேங்கி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்போது திருப்பி வருவீர்கள். இதுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ நான் 2 நாளில் திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே 2 दिन में வாபஸ் ஆவூங்கா. ஆண் சொல்கிறதா இருந்தால், பெண் சொல்கிறதா இருந்தால் மே 2 दिन में வாபஸ் ஆவூங்கி. தோனா 2, தின்னா நாள். 2 दिन में 2 நாட்களில், வாபஸ் ஆவூங்கா அப்படின்னா வருவேன். பெண் சொல்கிறதா இருந்தால் ஆவூங்கி அப்படின்னு சொல்லணும்.
நம்ம வெளியே சுத்த போகலாமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு क्या हम बाहर घूमने चलेंगे. நாம் பாகர் வெளியே, घूमने அப்படின்னா சுற்றுவதற்கும், चलेंगे அப்படின்னா செல்லலாமா, நாம் செல்லலாமா. நாம் அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் क्या हम बाहर घूमने चलेंगी அப்படின்னு சொல்லணும்.